எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த கோடு இங்கோட தல் அந்த கோடு அந்த கோடு. ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ராசி உண்டுங்க. நம்ம ஊர் பால் சொசைட்டி திண்ணைக்கு எப்பவுமே அச்சய பாத்திரம் மாதிரி தான். தினம் யாராவது ஒருத்தராவது கடலப்பருப்பு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த அன்னைக்கு என்ன பார்த்திங்கன்னா, திண்ணை விருந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் ரோஸ்ட்டு பொன் வறுவலாக வெங்காயத்தை வணக்கி போட்டுங்க. ஆனியன் ரோஸ்ட்டு 2 நைஸ் ஒரே பார்சல் வச்சு கட்டிட்டாங்க. சாதா குருமா வேண்டாம், சப்பாத்தி குருமா, காய்கறி அதிகமாக போட்ட சப்பாத்தி குருமா, புதினா சட்னி கட்டி கொடுத்துருந்தாங்க. ஆட்டா அவ்வளவு அருமையாக இருந்ததுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே தான் போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சொந்தத்தோட ஒரே இடத்துல கோந்து அந்த பிசுன்னு குழு மலைச்சாரலுக்கு இப்படி சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருந்தது போங்க. ஒன்றா கூடி சாப்பிட்றது, அது நம்ம ஊர் மக்களோட சாப்பிட்றதுங்கிறது அலாதி பிரிந்தாங்க. ஈரோடு நந்தாஸ் விலாக்கில் இந்த மாதிரி சுவையான வீடியோவை நீங்களும் பார்க்கும்போது உங்கள் ஊர்லேயும் சாப்பிட்லான்னு நிச்சயமாக தோணுங்க.